அண்மை செய்தி. தமிழகத்தில் நடைபெறுவது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்று தவிக தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தவிக நிர்வாகிகள் உணவு வழங்கி உதவியுள்ளதாக தவிக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். இந்த அறிக்கை குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் நேற்று அந்த பகுதியிலானது தீ விபத்து ஏற்பட்டு பல குடிசைகள் அந்த பகுதியிலிருந்து எரிந்து நாசமாகியிருந்தன. இந்நிலையில் அந்த பகுதியில் இருந்த தாவேக நிர்வாகிகள் சிலர் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கியிருக்கின்றனர். ஆனால் அந்த பகுதியில் இருந்த காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அங்கிருந்து அவர்களை செல்லுமாறு மிரட்டியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்நிலையில் காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்து தமிழக வெற்றி கழகம் பொறுத்து இருக்காது என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியிருக்கின்றார். மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என்று காவல்துறையினரை நோக்கி கேள்வி எழுப்பதாகவும், அதே போன்று காவல்துறையினர் கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கழக மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் கங்காவதியின் வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியுள்ளனர் எனவும், இதை தடுக்க சென்ற மகளிர் அணியைச் சேர்ந்த சிலரின் ஆடைகளை காவல்துறையினர் பிடித்து இழுத்து தள்ளிவிட்டதாகவும், காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகம், அதாவது அங்கு தீ பாதிப்பால் ஏற்பட்ட மக்களுக்கு உதவ வந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட கழக உறுப்பினர் ஒருவரை வயிற்றில் எட்டி உதைத்தும், அதே போன்று அதை தடுத்து சென்ற இன்னொரு பெண்மணியின் ஆடையை கிழித்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு மாபெரும் குற்றச்செயலா என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் காவல்துறையினர் நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். குடிசைகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது ஒரு மாபெரும் குற்றமா எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன எனவும் அந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தாவேக பெண் நிர்வாகிகளை பூட்ஸ் காலால் வயிற்றில் எட்டி உதைப்பதையும், ஆடைகளை பிடித்து அந்த ஆடைகளை கிழியும் அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா எனவும் அதில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தும் அவர்களின் அராஜகளை ஆடைகளை கிழித்து இழிவாகத்தான் நடத்த வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா எனவும் தொடர்ந்து தன்னுடைய அடுக்கடுக்கான அந்த கேள்விகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காவல்துறையினரை நோக்கியும் அதே போன்று தமிழக முதல்வரை நோக்கியும் இந்த கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கின்றார். தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட சாட்சி வேறொன்றும் தேவையில்லை எனவும் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்றி விளம்பரம் செய்யும் திமுக அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும், இந்த அராஜக செயலில் ஈடுபட்டு தவறிழைத்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்கு வங்கிகளை ஆட்சிக்கு வந்த பின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்களிடமிருந்தே பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதை பலமுறை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும், ஆனால் காவல்துறை வாயிலாகவும் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்.